ஹலோ, இன்னைக்கு 8th லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.1 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதில் இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் நம்பர்லேருந்து 30% 150. அப்போ அந்த எக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 30% 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 கிடைக்கும். 0 0 அடித்தாச்சு. 3x by 10 is equal to 150. 3x அப்படியே வச்சுக்கோங்க. 150 into 10 ஏன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளைல ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா இப்போ 3x is equal to 1500. ஸோ x equal to 1500 divided by 3. ஏன்னா மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம அடித்து எழுதலாம். 1 3s are 3, 5 3s are 15. ஸோ இங்கே 500 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸ் நம்பர் 500 தான். 500லேருந்து 30% தான் 150 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து 2 minutes is dash percentage to an hour. ஸோ 1 ஹவரில் 2 minutesங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். 1 ஹவரை நம்ம மினிட்டாக மாற்றி எழுதணும். 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ்க்கு ஈக்குவல் இல்லையா. ஸோ 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் எழுதியாச்சு. 60 மினிட்ஸில் எக்ஸ் பர்சன்டேஜ் தான் 2 மினிட்ஸ். அப்போ அந்த எக்ஸ் பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் பை 100 எப்போவுமே பர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு அப்போ அந்த கொடுத்துருக்க 60ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ் கிடச்சிரும். இப்போ 0 0 அடித்தாச்சு. 6x இஸ் ஈக்குவல் டு 2 into 10. ஏன்னா டிவைடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளேவாக ஆகிடும். ஸோ x is equal to 20 by 6. ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். 3 2s are 6, 10 2s are 20. ஸோ 10 by 3 கிடைக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம். 3 3s are 9, 1 வந்துடுச்சு. இப்போ வந்து இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதலாம். தெரியும் இல்லையா. ஸோ மேலே கோஷியன் நம்பர் 3 இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்குது, அந்த டிவைசர் 3 இருக்குது. இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ 3 1/3% தான் அந்த எக்ஸுங்கிறது. அடுத்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது எக்ஸ் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ நம்ம பர்சன்டேஜ் நம்பரும் தெரியாது, அந்த எக்ஸ் நம்பரும் தெரியாது. ஸோ அதை எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் பை 100 இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ 25 இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை பை 100 ஆகிடும். 2500. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2500. ஸோ 2500ஓட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு 50யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும். 2500 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ஆஃப் 50 தான் 2500. ஸோ இப்போ 50ங்கிறது தான் அந்த எக்ஸோட வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு கொஷின் இருக்குது. இன் அ ஸ்கூல் ஆஃப் 1400 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்கூலில் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அதில் 420 பேர் கேர்ள்ஸு. ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1500லேருந்து 420 கேர்ள்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா பாய்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 980 மெம்பர்ஸ் பாய்ஸ் இருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம். எக்ஸை 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1500ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு அந்த நம்பரை அப்படியே எழுதியாச்சு. ஸோ பாய்ஸோட கவுண்டிங் இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7 2s are 14, 4 2s are 8, 9 2s are 18, 0 அப்படியே வந்துருச்சு. ஸோ 7ல் அடிச்சிங்கன்னா 70 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிறது 70%. அப்போ பாய்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70% இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள். 0.5252 இஸ் டேஷ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பர்சன்டேஜாக எழுதணும் அப்படின்னா எப்போவுமே டெசிமல் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜாக கிடச்சிரும்.
அதே மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பராக இருந்தாலும் நீங்கள் மல்டிப்ளை தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் 1/2 அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100/2 50 கிடச்சிரும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. டெசிமல் நம்பர் வந்தாலும் ஃப்ராக்ஷன் நம்பர் வந்தாலும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போது 1/2 அப்படின்னு இருக்குது. இதை பர்சன்டேஜில் நம்ம எழுதணும். எப்படி எழுதுறது? 1/2னா இது இப்படி எழுதுவோம் இல்லையா, ஆஃபுங்கிறத. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100/2 வந்துடும், 50%. ஸோ 100ல் பாதி 50%. அப்போ ஆஃபுங்க 1/2ங்கிறது 50%. அடுத்து 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10. இப்போது 10 பாயிண்ட்ஸில் 7.5 இருக்குது. இதை பர்சன்டேஜாக மாற்றி எழுதணும். என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ மேலே 0 0 போயிடுச்சு. ஸோ 7.5 × 10 = 75%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 48 அவுட் ஆஃப் 50. 50ல் 48 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு கால்குலேட் பண்ணணும். 48/50 × 100. ஸோ 0 0 அடித்தாச்சு. 1 5s are 5, 2 5s are 10. So 48 × 2 = 96%. ஸோ 96% தான் இந்த 48ங்கிறது. அடுத்து 2 persons அவுட் ஆஃப் 3. இப்போ 3 பேரில் 2 பேர் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன்டேஜில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சேம் அதே தான். 200/3 டிவைட் பண்ணுங்கள். 6 3s are 18, 20, 6 3s are 18, 2 கிடைக்குது. இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே நம்ம ஹோல் நம்பரை கோஷியன்ட் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் 2 ரிமைண்டர் வந்து 2 வந்திருக்கு. பை 3 டிவைசரை எழுதிக்கணும் 3. அடுத்து 48 is 32% ஆஃப் which நம்பர். இப்போது ஒரு நம்பரில் 32% இருக்கான், அது வந்து 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இப்போது எந்தெந்த இடத்துல எது போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 48 × 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 32 வந்து மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். பை 32 வந்துருச்சு. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 16. அடுத்து 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் அடிச்சுக்கலாம். 4 4s are 16, 6 4s are 24. ஓகே, 600/4 வந்துச்சு. இப்போ மறுபடியும் அடிச்சுக்கலாம். 300/2 டிவைட் பண்ணுங்க. ஸோ x is equal to 150. ஸோ 150 தான் 48ங்கிறது 32% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400. ஸோ ஃபஸ்ட்டு 400ல் 30% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 400 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 30 × 4 = 120. ஸோ அப்போ 400ல் 30% 120. அப்போ 120ல் 25% எவ்வளோ இருக்கும்? அப்படியே 25/100 இன்ட்டு அந்த 120 போட்டுக்கோங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 2s are 10, 6 2s are 12. அப்புறம் மறுபடியும் அடிச்சுக்கலாம் பாருங்கள். 1 5s are 5, 5 5s are 25. ஸோ 5 × 6, 5 6 are 30. அப்போ 120ல் 25%ங்கிறது 30 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து if a car is sold for rupees 2 lakhs from its original price of 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. என்ன கேட்டிருக்காங்க? 3 lakhsக்கு கார் வாங்கி 2 lakhsக்கு அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த மைனஸ் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும்.
1 lakh வருது. 1 lakh வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ 3 lakhஸில் 1 lakh எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பை 100 இஸ் ஈக்குவல் டு 3 lakh இஸ் ஈக்குவல் டு 1 lakh. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் எங்கே போடுவோமோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே சிம்பிளாக நம்ம அடித்து சால்வ் பண்ண வேண்டியதான். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100/3. ஓகே, இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் வருது. ஸோ 33 1/3. ஸோ அவ்வளோதான். 33 1/3% இருக்குது அந்த 1 lakhங்கிறது. அடுத்து இஃப் த difference between 75% of a number and 65% of same number is 82.5, then find 20% of that number. இப்போது 75%ல் ஒரு நம்பரில் 75% இருக்கான். அதோட டிஃப்ரென்ஸ் எதில் இருக்கும்னா 60% அதே சேம் அமௌண்ட்டில் இருக்குமா. எவ்வளோ அப்படின்னா 82.5 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டரில் நம்ம மைனஸ் பண்ணி எழுதுவோம். 75ல் 60 போச்சுன்னா 15x divided by 100 equal to 82.5. இப்போ 15x அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடில் இருக்கிற 100 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளேயில் இருக்கிற 15 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி எழுதுங்க. 3 5s are 15. ஓகே, டிவைட் பண்ணி எழுதுங்க. ஸோ 550. அந்த எக்ஸ் நம்பர் என்னவா 550. இந்த 550ல் 20% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இது பாருங்கள் 20% இருக்குது, எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 20% டிவைடட் பை 100 இன்ட்டு எதில் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை எழுதிக்கோங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மேலே கீழே 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 × 55 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 110 கிடச்சிருச்சு. ஸோ 550ல் 20%ங்கிறது 110 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்பர் வென் டிக்ரீஸ் பை 18% gives 236. ஃபைண்ட் த நம்பர். ஒரு நம்பர்லேருந்து 8% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணதால் கிடைச்ச அமௌண்ட் என்னென்னா 236. அப்போ அந்த எக்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு காமனான ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் வேல்யூ டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் வந்ததுக்கான நம்பர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இங்கே பர்சன்டேஜ் 18 எவ்வளோ நம்பர் வந்திருக்குன்னா 236. அதை எழுதிக்கோங்க. பர்சன்டேஜ் நம்பர், பர்சன்டேஜுக்கான வேல்யூ அது. சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 100xல் 18x ஆட் பண்ணோன்னா 118x இஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறதால மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். டிவைடில் இருக்குது, மல்டிப்ளை ஆகிடுச்சு. மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போது மல்டிப்ளேயில் இருக்கிற 118 டிவைடில் வந்துருச்சு. அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 5 2s are 10, 9 2s are 18, 1 2s are 2, 1 2s are 2, 8 2s are 16, 0 0 வந்துருச்சு. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 59லேயே நம்ம அடிக்க போகிறோம். 159s are 59, இங்கே 259s are 118. ஸோ மீதி 0 0 அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
200. அப்போ அந்த எக்ஸ் அமௌண்ட்டு தான் 18% 236 வந்திருக்கு. 18% இன்க்ரீஸ் பண்ணதால் 236 வந்திருக்கு. அடுத்து a number when decreased by 20% gives 80. find the number. சேம் அதே தான், ஆனால் இதில் 20% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இந்த ஃபார்முலாவில், போன ஃபார்முலா விட மைனஸ் மட்டும் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதால அப்படியே எடுத்து எழுதுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 80x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 80. அப்படியே சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கள். எயிட்டி இன்ட்டு 10 800 x is equal to 800 divided by 8. அப்படி அடிச்சிங்கன்னா 100 வரும். ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் வேல்யூ என்னென்னா 100. 100% தான் 25%ங்கிறது டிக்ரீஸ் பண்ணதால் கிடைச்ச வேல்யூ வந்து 80. அடுத்து a number is decreased by 25% and then increased by 25% and then decreased by 20%. இப்போ ஒரு நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இதுக்கு காமனான ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இங்கே எக்ஸுங்கிறது 25%, அதாவது இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டு. ஒய்ங்கிறது டிக்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ். ஏன் ஒய்க்கு மைனஸ் டினோட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறத காட்டுறதுக்காக மைனஸ் போடணும். அந்த வேல்யூ அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது சேஞ்சுக்கான பர்சன்டேஜ், அதனால் பர்சன்டேஜ் அப்படியே போட்டுக்கோங்க. 25ல் 20 போச்சுன்னா 5, இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -500 டிவைடட் பை 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 மைனஸ் 5 ஆகிடும், 0 ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜில் சேஞ்சுமே வரல அப்படிங்கிறது தான் வருது. அடுத்து இதை பாருங்கள். ஒரு ஸ்கூலில் ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5:3 இருக்குது. அதில் 16% பாய்ஸும் 8% கேர்ள்ஸும் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போது அந்த பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எப்போவுமே அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 100 போட்டுக்கோங்க. 100ல் 5:3 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். 5 + 3 = 8. டோட்டலாக வந்து 8. ஸோ 100ல் 8ங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12.5 டிவைட் பண்ணி எழுதுங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ. இந்த பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ, ஒன் ஸ்டூடெண்ட்டு 12.5. அப்போ 5 பங்கு இருக்காங்க அப்படின்னா 12.5ஓட 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். கேர்ள்ஸு 3 பங்கு இருக்காங்க. இதோட வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இது ரிலேட்டடான ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு நான் லிங்க்கில் கொடுக்க பாருங்கள். இப்போது பாய்ஸு கேர்ள்ஸு டோட்டல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பாய்ஸில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 100ல் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல எடுத்துடணும். பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 60%. இப்போ அது வந்து மைனஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 84% வருது. இப்போது 84% பாஸ் ஆகிருக்காங்க இல்லையா. எவ்வளோல இருந்துன்னா 62.5 பாய்ஸ்லேருந்து 84% பாஸ் ஆகிருக்காங்க. இப்போது அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதலாம். 5 டேபிள் அடிச்சிருக்கோம். அடுத்து 4th டேபிள்.
நெக்ஸ்ட்டு 1 4s are 4. இப்போது மீதியெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 21 into 2.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 52.5 கிடைக்குது. இது வந்து பாஸ் ஆன பாய்ஸோட கவுண்டிங். அடுத்து கேர்ள்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். கேர்ள்ஸ்லேயும் ஒரு 8% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அதை நம்ம 100%லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 100 - 8 = 92% பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்றது இங்கே 37.5 அவ்வளோ கேர்ள்ஸ்லேருந்து 92% பாஸ் ஆகிருக்காங்க. அதை தான் கேல்குலேட் பண்ணணும். சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எந்த டேபிளில் வரும்னு பார்த்து பண்ணுங்கள். 2 4s are 8, 3 4s are 12. (23 into 1.5) 34.5 கிடைக்குது. இது வந்து கேர்ள்ஸ் பாஸ் ஆன கேர்ள்ஸோட கவுண்டிங். இப்போ இது ரெண்டு பற்றியும் ஆட் பண்ணணும். ஏன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் பாஸ் ஆன கேர்ள்ஸும் பாஸ் ஆன பாய்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஸோ டோட்டல் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு இஸ் ஈக்குவல் டு 52.5 + 34.5 ஆட் பண்ணிங்கன்னா 87% வருது. ஸோ 87% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 12% ஆஃப் 250 liters is same as dash of 150 liter. ஸோ 250ல் முதல்ல 12% எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். ம் 30. 250ல் 12%ங்கிறது 30. சாரி பர்சன்டேஜில் 30. இப்போது 150ல் அதே 30% அதே 30 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். 0 0 அடித்தாச்சு. ஸோ 15x is equal to 30 into 10 300. x is equal to 300/15. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 60/3 மறுபடியும் அடிச்சுக்கலாம். 20 வருது. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் 20% தான். ஸோ 150ல் 20%ங்கிறது தான் 30 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து இஃப் 3 candidates ABC 3 பேர் இருக்காங்க. அவங்க எலெக்ஷனில் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. A வந்து 153, B வந்து 245, C வந்து 102. இப்போது வின்னர் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். அப்போது டோட்டல் ஓட்டிலருந்து நம்ம அந்த வின்னர் ஓட்டோட பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஓட்டை முதல்ல ஆட் பண்ணி எழுதிக்கலாம். மொத்தத்தையும் டோட்டல் ஓட்டு வந்து 600. அப்போ 600ல் 245ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 245 தான் நம்ம வின்னர். எப்பவுமே அதிகமான ஓட்டு எடுத்தவங்க தானே வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ 245ங்கிறது தான் நம்ம 500 வருது. ஓகே 500 245 500ல் 245 எவ்வளோ பர்சன்டேஜுக்கு இருந்து கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ x is equal to 49 கிடைக்கிது. அப்போ வின்னருடைய பர்சன்டேஜ் 49. 500 ஓட்ஸில் 49% ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணியிருக்காரு.
அடுத்து 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000. 10,000ல் 25% எவ்வளோ வருதோ அதோட 50% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 25% by 100 இன்ட்டு அந்த 10,000 அப்படியே எழுதிக்கோங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2500. இப்போ 2500ல் 15% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ 15% டிவைடட் பை 100 இன்ட்டு எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அதை தான் எழுதிக்கணும். 0 0 அடித்தாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே கால்குலேட் பண்ணி எழுதுங்க. ம் 3 7 5 அடுத்து when 60 is subtracted from 60% of a number. இப்போ ஒரு நம்பர்லேருந்து 60%ல் 60 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. அப்படி மைனஸ் பண்ணதால் உங்களுக்கு 60 கிடச்சிதான். இப்போது அதை பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. எந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை இல்லையா, அதனால் அதை நான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதில் 60 மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதுமே 60யாம். ஸோ அப்போ அதை சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் ஈக்குவலுக்கு அடுத்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 120. 60x is equal to 120 into 100. இப்போ 1200. ஸோ எக்ஸ் தான் வேணும் இல்லையா. 60x is equal to 1200. மறுபடியும் எழுதிக்கிறேன். x is equal to 1200 is equal to divided by 60. ஒரு 0 அப்படியே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கிடைக்கிறது உங்களுக்கு 200 தான் இருக்கும். மாற்றி போடுங்க. அடுத்து if 48% of 48 is equal to 64% of x. So 48% divided by 100 into 48 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 64% of divided by 100 into x இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது எக்ஸ் என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 100 வந்து சேமாக இருக்குது, அதனால் டிவைட்லேயே இருக்குன்றதுனால நம்ம அதை அடிச்சிடலாம். 48 into 48 is equal to 64 into x. இப்போ எக்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறதால நான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். divided by 64. செகண்ட் டேபிள் அடிச்சிருக்கேன். பொறுமையாக இந்த மாதிரி அடிக்க கற்றுக்கோங்க. 6 into 6 is equal to 6 6 are 36. ஸோ எக்ஸுங்கிற நம்பர் இங்கே 36. கவனமாக அடிங்க, எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்து அடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இதை சால்வ் பண்ணுறேன். வேறு ஏதாவது கிளாஸ் சம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.